மேடம் இட்லி கடை படம் பாத்தீங்க, படம் எப்படி இருக்கு மேடம்? ரொம்ப அருமையா இருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமா பிடிச்சிருக்கும். ஏன்னா அவங்க குலதெய்வத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஏன்னா குலதெய்வம் வந்து முன்னோர்கள் கும்பிட்ட வழிவழியா கும்பிட்டதை நம்ம அதை கடைபிடிக்கணும். அது ஒரு அழிவுறு. தனுஷ் என்ன பண்ணிருக்காரு? தனுஷ் அப்பா அவங்க பரம்பரை தொழிலை வந்து எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. சத்யராஜ் சாருக்கு என்ன கேரக்டர் கொடுத்திருக்காங்க? சத்யராஜ் கேரக்டர் செம நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. ராஜகிரன் சாருக்கு எப்படி கொடுத்திருக்காங்க கேரக்டர்? சூப்பரா இருக்கு. அவரோட ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. நடிகை நித்யா மேனன் எப்படி சூப்பரா பண்ணிருக்காங்களா? சூப்பரா. அவங்க கேரக்டர் எப்படி இதுல வாழ்ந்திருக்காங்க? நித்யா மேனன் செமையா இருக்கு. நல்ல ரியாக்ஷன், அவங்களோட ரியாலிட்டியா இருக்கு. ஆக்டிங்ல ரியாலிட்டியா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. தனுஷ் வந்து அதாவது உண்மையா நடந்த சம்பவத்தை எடுத்திருக்காரு. அவர் கதை வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை இவர் எடுத்திருக்காரு. கதை நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு இல்லையா? நல்லா அருமையா இருக்கு. அருமையா இருக்கு. படம் நல்லா வசூலாகுன்றீங்களா? எங்களுக்கு லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜென்ஸ்க்கு எப்படி தெரியாது, எங்களுக்கு குடும்ப பங்கான கதை, குடும்ப படமா இருக்கு. குடும்ப படமா இருக்கு இல்லையா? இட்லி கடனா படம் எப்படி இருக்குது? படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் லாகோட போச்சு. நல்லா தான் இருந்தது. தனுஷ் இந்த படத்துக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராரு மக்களுக்கு? தனுஷ்னா அத்தனா ஊர்ல இருந்து வெளியில போகணும்னா, ஊர்ல இருந்து வெளியூருக்கு போயிட்டு பிழைக்கிறவங்க எல்லாம் நம்ம ஊர்லயே நல்ல எவ்வளவோ நல்ல வேலை இருக்கு, அதெல்லாம் பார்த்து பிழைச்சிக்கலாம். வெளிநாட்டுக்கு ஏன் போறீங்கன்னு சொல்லி கதை சொல்ல வராரு. ராஜகிரன் சாருக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க? ராஜகிரன் தனுஷோட அப்பா அவரும் நல்லா பண்ணிருக்காரு. சத்யராஜ் சாருக்கு என்ன கேரக்டர்? சத்யராஜ் வில்லனோட அப்பா, அருண் விஜயோட அப்பா. அவரும் நம்ம நித்யா மேனனுக்கு என்ன சூப்பரா கொடுத்துருக்காங்களா கேரக்டர்? நித்யா மேனன் எல்லா படத்துலயும் அவங்க நடிகர் எல்லா படத்துலயும் பாட்டுல எப்படி கொடுத்துருக்காங்க? அதானா உண்மையா தானா? ஜி பிரகாஷ் நல்லா கலக்கி இருக்காரு. பயங்கரமா இருக்கு பாட்டு. எந்த பாட்டு நல்லா இருக்கு? இந்த 2 பேர் லவ் சாங் படம் என்ன பண்றாங்க? லவ் பாட்டு ஒரு பாட்டு இருக்கு. என்ஜிபி பாட்டு வந்து பயங்கர பீக்ல போயிட்டு இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க பாட்டு. ஜி பிரகாஷ் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா தனுஷ் சார் நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. சோ இந்த படம் எவ்வளவு டார்கெட் போகுன்றீங்க? பாக்ஸ் ஆபீஸா? பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு 120 போகுன்றீங்க. இந்த படத்துக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம்ன்றீங்க? 10க்குனா 10க்கு 8.5 கொடுக்குறீங்க. கண்டிப்பா கொடுக்குறீங்க. நல்லா படம். தேங்க்யூ.